ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமன். அன்பு தேவனுடைய பிள்ளையில ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இந்த வசனத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம் வீணாய் போய்விடாதபடி, நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டத்தில் நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம் சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும். அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று. இதை குறித்து பார்த்திங்கன்னா அநேகரை நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டதான அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள், ஆனாலும் அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக காணப்பட்டது என்பதை ஒரு சிலரை குறித்து நம்ம கடந்த நாட்களெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். ஆசாவை குறித்து சிந்தித்தோம், அவனுடைய பரிதாபமான முடிவை குறித்து சிந்தித்தோம். அதே நேரத்தில் யோவாஸ் என்பவரை குறித்து சிந்தித்தோம், அவனுடைய பரிதாபமான முடிவு எப்படிப்பட்டதாக காணப்பட்டது என்பதை குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒருவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா கிதியோனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேகரை நாம் பார்க்கலாம். சாலமோன்லாம் பாருங்கள், சாலமோன் எல்லாம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா நன்றாக தான் இருந்துச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமான நிலைமையில் காணப்பட்டது. இப்படிப்பட்டதான அநேகர் பார்த்திங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இது எதற்காக எழுதப்பட்டிருக்குது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம், நாம் பெற்றதான ரட்சிப்பு வீணாய் போய்விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொண்டு முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரிந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் பிரகாசிக்கப்பட்டதான அநேகர் இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்போடு காணப்படுவது என்ற அநேகரை நாம் அறியலாம். அதே நேரத்தில் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆரம்பம் நன்றாக தான் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பின்மாற்றத்தில் போனதை அநேகரை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கமோ உபத்திரத்தின் பாதை வழியாக, போராட்டத்தின் பாதை வழியாக எப்படியோ ஆண்டவரை அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் தேவனை கண்டு கொண்டார்கள். தேவனிடத்தில் எவ்வளோ கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவரையே மறந்து விட்டதான ஒரு ஜீவியம் செய்பவர்களை நாம் நன்றாக அறியலாம். வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா முடிவை தான் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்புகிறார். நீதிமொழி 4:18 சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா அதாவது நீதிமானுடைய பாதை பார்த்திங்கன்னா போக போக பிரகாசமாக இருக்குமே ஒழிய போக போக இருள் அடையாது. அதேமாதிரி யோபு 42:10 பார்க்கும் பொழுது யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை பார்த்திங்கன்னா நல்ல இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உடையதாக காணப்பட்டது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். எசேக்கியேல் 36:16 சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுத்த சீரை பார்க்கலாம், நீங்கள் கர்த்தருக்குள்ளார இருக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். யோவான் 2:10 கூட நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, பிந்தின ரசம் பார்த்திங்கன்னா அதிக ருசியுள்ள அதிக மதுரமாக இருந்தது என்று நம்ம பார்க்கலாம். அதிக ருசியுள்ளதாய் காணப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். சகரியா 10:1 சொல்லப்பட்டது, பின்மாறி மழை பார்த்திங்கன்னா 10 மடங்காக இருக்க வேண்டும் என்று. நம்ம ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தில் அதாவது முன்மாறி பின்மாரின் மழைக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய பின்மாரின் மழை பார்த்திங்கன்னா 10 மடங்கு ஆசீர்வாதமாக அது காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் யோபு கடைசியாக சொல்கிறாரு 8:7 முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று யோபு 8:7 சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரம்பத்தில் அற்பமாக காணப்படலாம்,
கிருபை வரங்கள் இல்லாமல் காணப்படலாம், அபிஷேகம் இல்லாமல் காணப்படலாம், பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா போக அதே நிலைமையில் நாம் காணப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா பாதியோடு இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது பாதியோடு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஓட்டம் முடிந்து விடுகிறது. நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஜெயமுள்ள ஓட்டமாக முடிவு பரிந்தும் காணப்படுகிற ஓட்டமாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்பத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா முடிவு ஆனது முக்கியமானது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கிதியோனை கொண்டு தேவன் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். சத்துருக்கள் மத்தியில் கிதியோன் இருந்தார். அதே நேரத்தில் கிதியோனை கொண்டு பார்த்திங்கன்னா 3 விதமான கூட்டத்தை பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா ஜெயம் எடுக்க செய்தார். அதே நேரத்தில் அற்பமான காரியத்தை கொண்டு காரியத்தை வைத்து கிதியோனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். அவன் பாருங்க, அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது பானை தீவெட்டி இதை தான் பார்த்திங்கன்னா கொண்டு போனான். அதுவும் பார்த்திங்கன்னா அவனுக்கு எதிராக வந்ததான கூட்டத்தார் 3 விதமான கூட்டத்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இவனோடு கூட போனவர்கள் 300 பேர் தான். 22,000 பேர்த்த தேவன் ஃபில்டர் பண்ணி கடைசியில் பாருங்கள் வெறும் 300 பேரை கொண்டு போய் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தா. இப்படிப்பட்டதான ஜெயத்தை பெற்றதான கிதியோன், தேவனை முகமுகமாய் கண்டதான கிதியோன், தேவனிடத்திலிருந்து அநேக அடையாளத்தை பெற்றதான கிதியோன் கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு பாதைக்கு நேராக கடந்து போனது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 24 வாசிங்களேன். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதில் போட்டார்கள். அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதில் போட்டார்கள். பிறை சிந்தாக்களும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்கள் நிறைய 1700 பொன் சேக்கலும் நிறைய இருந்தது. அதாவது கிதியோன் என்னன்னா யுத்தத்துக்கு போகிறான். கிதியோனுக்கு எதிராக வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இப்படிப்பட்டதான 3 விதமான கூட்டத்தார் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா கிதியோன் ஜெயம் எடுத்துட்டான். ஜெயம் எடுத்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த கொள்ளையிட்டதில் பார்த்திங்கன்னா ஜனங்கள், அதாவது என்னென்னா இவங்களை எதிர்கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா இஸ்மவேலர், மீதியானியர், இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிருக ஜீவன்களை பார்த்திங்கன்னா அதாவது மீதியானியர் ஒட்டகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சரப்பணி, அதை தான் அந்த சரப்பணியை தான் பார்த்திங்கன்னா பிறை சிந்தாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த சரப்பணி என்று சொல்லும் பொழுது இந்த பிறை சிந்தாக்கள் என்றது என்னன்னா ஒரு நெக்லஸ், அதாவது பார்த்திங்கன்னா கோல்டில் நெக்லஸை பார்த்திங்கன்னா அது பிறை வடிவத்தில் உள்ளதான, ஏன்னா அவங்களுடைய அந்த அஸ்தரோத்து அந்த தெய்வம் தன்னை காப்பாற்றும் என்பதற்காக அவங்க பிறை வடிவில் செய்யப்பட்டதான ஒரு நெக்லஸை பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான மிருக ஜீவன்களில் அவங்க அதை தரித்துட்டு வந்து அவங்க என்னென்னா யுத்தத்துக்கு பார்த்திங்கன்னா வராங்க. இது எதுக்குன்னா அதாவது தங்களுடைய தெய்வம் தங்களை காப்பாற்றும், நாம் யுத்தத்தில் நாம் ஜெயிப்போம் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். வந்த இடத்துல கிதியோன் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அவன் பாருங்கள் வெறும் பானையும் தீவெட்டியும் வைத்து கொண்டு அதிலிருந்து தேவன் ஜெயத்தை கொடுக்குறார். ஜெயத்தை கொடுத்த பிற்பாடு இவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் கொள்ளையிட்டு அந்த மிருக ஜீவன்களில் இருந்ததான பொருள் மற்றும் அவர்களிடத்தில் இருந்ததான நகைகள், கடுக்கன்கள் மற்றும் உள்ள காரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனது பிற்பாடு கிதியோன் என்னென்னா, நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்குறேன், எனக்கு நீங்கள் என்னென்னா அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் என்னென்ன பொண்ணெல்லாம் எடுத்தாங்களோ, என்னென்ன காரியத்தெல்லாம் எடுத்தானுங்களோ அதையெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு வாங்குவதை நம்ம நன்றாக அறியலாம். முதலாவதாக இந்த கிதியோனிடத்தில் காணப்பட்டதான
ஒரு வீக் பாயிண்ட் என்னென்னா, அவனுடைய பலவீனமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, அவன் பொன்னாசை உள்ளவனாக மாறினான். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருந்தான். இந்த சூழ்நிலையில் இப்போ பாருங்கள், அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்குள்ளார அதை விட்டுத்தர மனதில்லை. ஜனங்கள் வைத்து கொண்டிருந்தா பரவாயில்லன்னு அவன் சொல்ல, அவன் பாருங்கள் அவங்களிடத்துலேருந்து எல்லா பொன் நகையும் பார்த்திங்கன்னா கேட்டு வாங்குகிறான். அவங்க எடுத்த நகைலாம் பார்த்திங்கன்னா, அதாவது கடுக்கண்கள் என்று சொல்லும் பொழுது அது பார்த்திங்கன்னா இயர் ரிங்ஸு, அதாவது காதில் போடுறது. பொன் கடுக்கண்கள் என்று சொல்லும் பொழுது நோஸ் ரிங்ஸு, அதாவது மூக்குத்தி. இதெல்லாம் பாருங்கள் யார் பண்ணியிருக்காங்கன்னா, மீதியானியர் என்னென்னா கிழக்கத்தி புத்திரர். நோஸ் ரிங்ஸு, பிறைச்சிந்தாக்கள் நெக்லஸ்ஸு, ஆரங்கள் ஆர்னமெண்ட்ஸு, சரப்பணிகள், அதாவது என்னென்னா கோல்டில் உள்ளதான செயின், இப்படிப்பட்ட காரியம்லாம் அவங்களிடத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் கீழ்வசனத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த 26ஆம் வசனத்தில் இருக்கும். அதில் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டு வாங்கி எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா அவன் 1700 சேக்கல் அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டுள்ள பொண்ணை பார்த்திங்கன்னா அவன் சேர்த்து கொண்டான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவங்களுக்குள்ளார பாருங்கள், அந்த பிறை சிந்தாக்கள் பார்த்திங்கன்னா அது என்னென்னா பிறை வடிவில் இருக்கும். அது ஐஸ்வர்யான்கள் பார்த்திங்கன்னா கோல்டில் அதை தரித்திருப்பார்கள். அதே நேரத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் அந்த பிறை சிந்தாக்களையே பார்த்திங்கன்னா தோளில் தைத்திருப்பாங்க, இல்லாட்டி துணியில் தச்சு பார்த்திங்கன்னா தாங்கள் அந்த இதில் தொங்க விட்டுக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய தெய்வம் தங்களை காப்பாற்றும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தோடு அவர்கள் என்னென்னா அந்த நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த தெய்வமும் அவர்களை பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க நம்பி இருந்தது எல்லாமே வீணாக போயிடுச்சு. ஆனால் கிதியோனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவன் ஜெயத்தை கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் இப்படிப்பட்டதான இந்த கொள்ளை பொருளை அவன் பெற்று அவன் பார்த்திங்கன்னா பொன்னாசை உடையவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 26 தான் சிந்தாக்களும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போட்டுக் கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துகள் இந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்களும் நிறைய இந்த பொன் கடுக்கண்கள் இந்த பிறை சிந்தாக்கள் எல்லாத்தையுமே இவன் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக அதில் உள்ளதான அந்த விக்கிரக ஆவிகள் பார்த்திங்கன்னா இவனுக்குள்ளாக வந்தது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் தங்களுக்கு இல்லாத சில, அதாவது என்னென்னா உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு உள்ள காரியங்களை, அதாவது விற்கிறதுக்கென்று உள்ள காரியங்களை எல்லாம் நமக்குள்ளாக நாம் கொண்டு வரும் பொழுது அந்த ஆவிகள் நமக்குள்ளாக வரும் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இவன் பாருங்கள் அந்த பொண்ணை தான் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்குள்ளார காணப்பட்டதான அந்த விக்கிரகத்தின் ஆவி இவனுக்குள்ளாக செயல்படுகிறது. முதலாவதாக இவனுக்குள்ளாக அந்த பொண்ணை விட்டுத்தர மனதில்லை. இன்றைக்கும் பாருங்கள் அநேகர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்கிறதா நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா வெள்ளியும் பொண்ணும் இருப்பது ஆசீர்வாதம் தான். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளியும் பொண்ணும் பார்த்திங்கன்னா உடைய சீமானாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியோடும் பொண்ணோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். இதெல்லாம் இருக்கிறது நல்லதான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது என்னென்னா கர்த்தருடைய காரியத்தில் கூட நம்ம சில காரியத்தை விட்டு நம்ம பாருங்கள் எப்படியும் நகையை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், பொண்ணை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும் என்று நம்ம பாருங்கள் உலக பிரகாரமாக சில காரியத்தில் உலக பிரகாரமானவர்கள் செய்கிறதான சில காரியங்களை நாமும் செய்யும் பொழுது நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஆவிகள் கிரியை செய்யும் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிதியோனை குறித்து ஆரம்பத்தில் இவன் சொல்லும் பொழுது இவனே சொல்கிறான், அதாவது என்னென்னா நான் மனாசையில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம்னு அவன் பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை பார்த்து தான் பார்த்திங்கன்னா தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை இரட்சகனாக ஏற்படுத்தி தலைவனாக ஏற்படுத்தி அநேக காரியங்களை அவனை கொண்டு தேவன் கிரியை செய்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆனால் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான பொன்னாசையுடையவனாக முதலாவதாக காணப்பட்டது நிமித்தமாக அந்த விக்கிரக அதே ஆவி இவனுக்குள்ளாக பார்த்திங்கன்னா கிரியை செய்கிறது. அவன் அந்த 1700 சேக்கல் பொண்ணையும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அடுத்த வசனத்தில் பார்த்திங்கன்னா அவன்
ஏபோத்தை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதி 8:27 பாருங்கள். அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி. இரண்டாவதாக கிதியோன் செய்ததான தவறு என்னன்னா, அவன் முதலாவதாக பொன்னாசையுடையவனாக காணப்படுகிறான். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஏபத்தை உண்டு பண்ணுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். ஒரு ஏபத்தை உண்டாக்கி அதன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. அது கிதியோனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணி ஆயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆவியில் ஆரம்பித்தவன் மாம்சத்தில் பார்த்திங்கன்னா முடிவு பெற போகிறதை இது பார்த்திங்கன்னா காண்பிக்கிறதை நம்ம நன்றாக அறியலாம். இதே கிதியோனை கொண்டு அதே ஓப்ராவிலேயே தேவன் பார்த்திங்கன்னா அந்த விக்கிரத்தோப்பை எல்லாம் அழிக்க சொன்னார். 6:28 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், அந்த விக்கிரத்தோப்பை எல்லாம் நீ அழிச்சிரு, உன் தகப்பனுக்கு இருக்கிறதான அந்த விக்கிரத்தோப்பை எல்லாம் அழிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த ஓப்ராவில் இருக்கிற விக்கிரத்தோப்பை எல்லாம் அழிக்க சொல்கிறாரு. அவன் அதை பார்த்திங்கன்னா பகலில் போய் அழிக்க அந்த ஊர்க்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராத்திரில் போய் அவன் பார்த்திங்கன்னா அழிக்கிறான். 6:28 தானே. மனுஷர் காலமே எழுந்திருந்த போது பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டது. பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டது. அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டது. அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டது. கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காளை பலியிடப்பட்டதுமாய் இருக்க அவர்கள் கண்டார்கள். பாருங்க, அதாவது என்னென்னா, உன் தகப்பனுக்கு இருக்கிறதான அந்த பலிபீடத்தை, அந்த விக்கிரத்தோப்பை எல்லாத்தையுமே, அந்த பாகாலுடைய விக்கிரத்தோப்பை எல்லாம் அழித்திருந்தோன்னே அவன் ராத்திரி பார்த்திங்கன்னா தன்னுடைய மனுஷரில் 10 பேரை கூட்டிகிட்டு போய், அதாவது பகலில் செய்ய பயந்துக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பயந்த அனுபவம் உடையவன் அவன் பாருங்கள், ராத்திரில் கொண்டு போய் வெட்டி விக்கிரத்தோப்பை எல்லாம் பண்ணிவிட்டு 2ஆம் காளையை பார்த்திங்கன்னா அதில் பலி செலுத்திட்டு வந்துட்டான். அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுது இதை யார் செய்தான்றப்ப அப்போ என்னன்னா, இதுமாரி யோவாசின் குமாரனாகிய கிதியோன் தான் செய்தான் என்று சொல்லும் பொழுது அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போதைக்கு அவன் சொல்கிறான், இதுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு பாகாலே வந்து என்னட்ட வந்து கேட்கட்டும், நீ எதுக்கு அந்த விற்கிற அந்த காரியத்தை குறித்து எங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா தைரியமாக அவன் பார்த்திங்கன்னா அதை எதிர்கொள்கிறான். இப்படிப்பட்டதான விக்கிர தொகைப்பை தேவன் அழிக்க சொன்ன பொழுது அழித்ததான இதே கிதியோன் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அவனுக்குள்ளாக அந்த விக்கிரகத்தின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது நிமித்தமாக மறுபடியும் பார்த்திங்கன்னா அவன் ஒரு ஏபத்தை உண்டு பண்ணி அதே விக்கிரத்தோப்பை பார்த்திங்கன்னா அதே ஓப்ராவில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்தாபிக்கிறான். பாருங்கள், ஆவியில் ஆரம்பித்தான் அவனுடைய வாழ்க்கை பாருங்கள். இரண்டாவதாக அவனுடைய பலவீனத்தை பாருங்கள், அதை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதே மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக பாவங்களை செய்திருப்பார்கள், அநேக காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அதையெல்லாம் அறிக்கையிட்டு ஒரு புது மனுஷனாக தேவன் அவர்களை மாற்றி சிருஷ்டித்து கர்த்தருக்குள்ளாக பார்த்திங்கன்னா அபிஷேகித்து வைத்திருக்கும் பொழுதும் இவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஆவி பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு போகாமல் அப்பைக்கப்போ கிரியை செய்கிற காரியங்களை அநேகர் இடத்துல நம்ம பார்ப்பதை நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாம் காணலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளோன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்மோக் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டால் பார்த்திங்கன்னா மதுபானம் அருந்திருக்கலாம், இன்னும் மற்ற சில காரியங்களெல்லாம் பாவமான காரியங்கள் செய்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளார வந்த பிற்பாடும் பார்த்திங்கன்னா எப்பயாச்சுன்னா சான்ஸு கிடைக்கிற பொழுது தான், ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு போகும் பொழுது அங்கே யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா இதை குறித்து பார்த்திங்கன்னா நீதிமொழியில் சாலமன் தான் எழுதினது, நாயானது தான் கக்கினது தின்னும்படி திரும்புவது போல். என்னென்னா, நாய் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கக்கிட்டு போகும், மறுபடியும் பார்த்திங்கன்னா அதையே வந்து சாப்பிட்ரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருக்காது. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீதிமொழி எழுதுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதை எல்லாம் விட்டு நம்ம என்னென்னா கர்த்தருக்காக வேண்டி நம்ம வந்தோமோ மறுபடியுமாக அந்த பழைய காரியத்துக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அடிப்பணியக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அந்த ஆவிகள் நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா கிரியை செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேகருடையக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஆவிகள் செயல்படுவது நிமித்தம்தான் அவங்களால முடிவு புரிந்த நிலை நிற்பதில்லை. மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த காரியம் அப்பைக்கப்போ அவங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது
கடைசியில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடுவதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதுதான் நடந்துச்சு. அவன் பாருங்கள் அடுத்தாப்பில் பாருங்கள் விக்கிர தோப்பை அவன் உண்டு பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்கள், கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகாலை பின்பற்றி போவதற்கு சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்து பாகால் பேரீத்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்காக பார்த்தீங்கன்னா தேவனாக வைத்து கொண்டார்களாம். இந்த பாகால் பேரீத் என்பது பார்த்தீங்கன்னா ரோமர் கிரேக்கர் வணங்கக்கூடியதான இந்த ஜூபிட்டர் மெர்க்குரி இப்படிப்பட்டதான அப்படிப்பட்ட விக்கிர கோயில்களாகும். இதை தான் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா ஸ்தாபித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது தேவ மனிதனின் பின்மாற்றம் பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் எப்படிப்பட்டதான ஆச்சரியத்தை உண்டாக்குறது. கர்த்தருக்காக வேண்டி அவ்வளோ வைராக்கியமாக அவன் நின்றவன் கடைசியில் பாருங்கள் இப்படிப்பட்டதான பாகால் பேரித்தை அவன் பார்த்திங்கன்னா உண்டு பண்ணி கொண்டு போய்விட்டான் என்று பார்க்கணும். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்து தங்களை ரட்சித்த தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் பாருங்க தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு கிதியோன் எருபாகால் ஆகிய கிதியோன் என்பவன் செய்ததான சகல காரியத்தை நினைக்காமலும் தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் பாருங்க அவன் இதுமாரி ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணானேன்னு சொல்லிட்டு ஆண்டவரையும் மறந்துட்டாங்க. அதே நேரத்தில் அவன் எருபகாலாகி அவன் கிதியோனையும் பார்த்திங்கன்னா அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள் அவன் ஒருத்தன் பின்மாற்றத்தில் போகும்பொழுது தேவன் பார்த்திங்கன்னா அவனை மறக்க செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்காக வேண்டி நான் ஒரு காலத்தில் அதை பண்ணேன் இதை பண்ணேன், இன்றைக்கி தான் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, இன்றைக்கி தான் நான் என்னென்ன கத்தரை விட்டு பின்வாங்கியிருக்கேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரு காலத்தில் நீங்கள் பண்ணினது நிமித்தமாக எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்திங்கன்னா அதற்கேற்ற பலனை எல்லாம் அவ்வப்போது கொடுத்துருப்பார். அது நிமித்தமாக உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை தேவன் எந்த விதத்திலுமே தரமாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது என்னென்னா அண்ணன் தான் அவர் சொல்கிறார், பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் முடிவு பரியந்தம் பார்த்திங்கன்னா நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய பின்மாற்றம் பாருங்கள், அநேகரை பார்த்திங்கன்னா அதே இஸ்ரவேல் ஜனங்களை இவன் மாத்திரமல்ல அதே இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை ரட்சித்த தேவனை நினையாமலும் அதே இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்திங்கன்னா பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போனது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள் மறுபடியுமாக பார்த்திங்கன்னா அவனுடைய குடும்பத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியது வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை விட்டு போகும்பொழுது கொஞ்ச நாளைக்கு நன்றாக தான் இருக்கும். கெட்ட குமாரன் அவரை விட்டு போகும்பொழுது கொஞ்ச நாளைக்கு நன்றாக தான் இருந்துச்சு. அவன் நினைத்ததெல்லாம் காரியத்தெல்லாம் சாதித்தான், கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருந்தான். ஆனாலும் போக போக தான் அவனுடைய நிலைமை பார்த்திங்கன்னா பரிதாபமாக காணப்பட்டது. இதே மாதிரி தான் நாம் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி கர்த்தருக்குள்ளே நன்றாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு பின்மாற்றத்தில் போகும்பொழுது கொஞ்ச காலம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஓட்டம் நன்றாக தான் இருக்கும். அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் பொழுதோ காட்டிலும் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பது போன்றதான் காணப்படும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அதனுடைய பிரச்சனையை பார்த்திங்கன்னா நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இவனிடத்தில் காணப்பட்டதான பலவீனம் பார்த்திங்கன்னா இவன் என்னென்னா பெண்ணாசையுடையவனாக பார்த்திங்கன்னா காணப்பட்டான் என்று பார்க்கணும். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்களேன். அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். போதும், கிதியோனுக்கு பார்த்திங்கன்னா அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. இவன் பாருங்கள் அடுத்தாப்புல பாருங்கள் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு பின்மாற்றத்தில் போயிட்டானா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாவமான காரியங்களே தான் செய்வானே ஒழிய அதிலிருந்து அவன் திருந்துகிறவனாக காணப்பட மாட்டான். அதனால தான் பாருங்கள் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் பார்த்திங்கன்னா சில சிக்ஷைகளை கொடுத்து தேவன் தான் நம்மை நேசிப்பது நிமித்தமாக தம்முடைய பிள்ளைகள் வழி விலகி போகும் பொழுது அவர்களை மறுபடியுமாக கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவதற்காக
மறுபடியுமாக பார்த்தீங்கன்னா சில சிச்சைகளை கொடுத்து தேவன் எச்சரிப்பார். ஆனால் அதுக்கு நம்ம செவி சாய்க்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நாம் போகும் பொழுது நம்முடைய நிலைமை பார்த்திங்கன்னா மிகவும் பரிதாபமாக காணப்படும். இவன் பார்த்திங்கன்னா அநேக ஸ்திரீகளை பார்த்திங்கன்னா விவாகம் பண்ணியிருந்தான் என்று பார்க்க அநேக ஸ்திரீகள் அவனுக்கு இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய அதாவது என்னென்னா தேவனுடைய நியமம் பிரமாணம் எல்லாம் என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரமாணமும் நியமனமும் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறதான நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா தேவன் வைத்த பிரமாணம் அதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தான். அப்படி தேவன் அப்படி அறிந்திருந்தால் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் தேவன் உண்டாக்கினார். தேவனால் எத்தனையோ ஏவாளை உண்டாக்கி அங்கே நிறுத்த முடியாதா? ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூமியெல்லாம் வெறுமையாக இருக்குது, அதை பலிக்கு பெருக பண்ணணும். அதனால வேண்டி எத்தனையோ ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கலாமே, ஏன் அவரை ஏன் அப்படி செய்யலை? ஒருவனுக்கு ஒருத்தி என்று பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு ஏவாளை தான் பார்த்திங்கன்னா உண்டாக்கினார். அந்த ஏவாளை கூட பார்த்திங்கன்னா அவன் சரியாக நடத்த முடியாமல் போய்விட்டது. அந்த ஏவாளை நிமித்தமாக இவனும் பார்த்திங்கன்னா தவற வேண்டியதான சூழ்நிலை வந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இவன் பார்த்திங்கன்னா ஏராளம் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரமாணம் ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதனால தான் அவர் மல்கியாவில் சொல்கிறாரு. மல்கியா 2:15 பாருங்கள், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததல்லவா? எதற்காக அவர் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமுள்ள தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அடுத்தது வாசி அப்படி. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாமலும் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று பாருங்க, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். அதாவது என்னன்னா கிறிஸ்தவ பிரமாணத்தில் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா டைவர்ஸும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரீமேரேஜையும் பார்த்திங்கன்னா வேதமானது பார்த்திங்கன்னா அங்கீகரிப்பதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா கீழ்ப்படியாத மனைவியாக இருந்தாலும் அவர்களோடு தான் நம்ம கடைசி வரை பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தேவனுடைய சந்நிதியில் நம்ம என்னென்னா ஒருவருக்கொருவர் என்னென்னா வாக்கு கொடுக்குறோம். பலர் பரிசுத்தவான்கள் முன்பாக நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய சந்நிதியிலிருந்து நம்ம வாக்கு கொடுக்குறோம். இப்படிப்பட்டதான வாக்கை நாம் காப்பாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம என்னென்னா அது நிமித்தமாக நம்ம என்னென்னா அதாவது டைவர்ஸும் கிடையாது, ரீமேரேஜும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரமாணத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட அதாவது என்னென்னா இப்படிப்பட்ட அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது பார்த்திங்கன்னா அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆவியுடையவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. உங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் என்னென்னா எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த வசனத்துலையும் பார்த்திங்கன்னா அதே தான் சொல்கிறாரு. இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா விவாகம் பண்ணுவது கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா விவாகம் பண்ணி வைப்பது. ஆனால் மற்றவர்களுக்கு விவாகம் பண்ணி வைத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா அவர்களே பார்த்திங்கன்னா அதை பிரிக்கிற காரியத்தையும் நம்ம நன்றாக அறியலாம். மல்கியா 2:16 தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா இப்படிப்பட்டதான ஆவிக்கு அநேகர் பார்த்திங்கன்னா செயல்பட்டு அதாவது செவி கொடுத்து அநேகருடைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய குடும்பங்களை பார்த்திங்கன்னா நேசிக்கிறார். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவராக காணப்பட வேண்டும். குடும்பத்தின் ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டதான நிலைமையில் நாம் காணப்படாதபடிக்கு இப்படிப்பட்டதான பிரிவினையின் ஆவிக்கு நம்ம எல்லாம் செவி கொடுப்போமே. ஆனால் அந்த ஆவிகளை நம்மளை வழி நடத்துகிறதான ஆவிகளை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் எபிரேயர் 13:7 சொல்கிறாரு, உங்களை அதாவது தேவ வசனத்தை போதிக்கிறவர்களை நீங்கள் நினைத்து கொண்டு தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற அவருடைய நடக்கையின் முடிவை நம்ம நன்றாக சிந்தித்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லும்பொழுது நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது என்று ஒரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா இப்படி காணப்படுவது
என்பதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த கிதியோனுக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் காணப்பட்டது நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு இருந்ததான பிள்ளைகள் பார்த்திங்கன்னா 70 பிள்ளைகள். பாருங்கள், 70 பிள்ளைகளை பெற்றெடுத்ததான கிதியோனுடைய நிலைமை பார்த்திங்கன்னா இவன் பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போய்விட்டது. அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே கல்லுலேயே பார்த்திங்கன்னா அடித்து சாகடிக்கப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் என்னென்னா தங்களுக்கு அதாவது என்னென்னா அநேகர் பார்த்திங்கன்னா அது அவர் ஒவ்வொருவருடைய விருப்பம். அநேகர் என்னென்னா அநேகர் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது பெரிதல்ல, பிள்ளைகளை நாம் எப்படி நாம் வளர்க்கிறோம் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தில் நம்ம வளர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இவன் பாருங்கள், அநேக பிள்ளைகளை பெற்றான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளில் பார்த்திங்கன்னா ஒன்று கூட பார்த்திங்கன்னா உருப்படியாக இல்லை. அதில் ஒரே ஒருத்தன் தான் பார்த்திங்கன்னா இருந்தான். அவன் ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா அதில் தப்பு வைக்கப்பட்டான். அந்த 70 பேரில் யோதாம் என்பவன் தான் பார்த்திங்கன்னா இவன் எல்லாம் கல்லை அடித்து கொள்ளும் பொழுது அவன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா தப்பி ஓடி போய் பார்த்திங்கன்னா அவன் மறைஞ்சிட்டான். அது கூட வசனம் இருக்கும். அதான் இவனுக்குள்ள பார்த்திங்கன்னா அதனால் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதாவது நல்ல ஐக்கியத்தோடு காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா குணங்கட்ட புருஷனானாலும் அவனோடு தான் நம்ம என்னென்னா காலமெல்லாம் வாழ வேண்டும். கீழ்ப்படியாத மனைவியாக இருந்தாலும் அவளோடு தான் பார்த்திங்கன்னா நாம் என்னென்னா காலம் தள்ளுகிறவளாக நாம் காணப்படணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுப்போமே, ஆனால் நம்முடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சமாதானம் உண்டாகும். நாம் அதற்காக வேண்டி பார்த்திங்கன்னா உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய குடும்ப சமாதானத்தை நம்ம பார்த்திங்கன்னா காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அனைவருடைய குடும்பத்தை பார்க்கும்போது ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் தான் வரும், அநேக உபத்திரவங்கள் தான் வரும், அநேக போராட்டம் தான் இருக்கும். அதற்காக வேண்டி நம்ம என்னென்னா விலகுவதற்கு எந்த விதத்தில் நம்ம என்னென்னா வகை பார்க்கக்கூடாது. நம்ம என்னென்னா தேவனுடைய சமூகத்தில் அதற்காக வேண்டி உபவாசித்து ஜெபித்து அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நாம் வழி நடத்துவதற்கு ஏதுவாக நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும் என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தியனுடைய வாழ்வின் கடைசி நாட்களும் அவருக்கு பின் சந்ததியும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் என்னென்னா பலவிதமான மனைவிகளை அவன் வைத்திருந்தது நிமித்தமாக தான் பார்த்திங்கன்னா அதை தேவன் முக்கிய பாவமாக தேவனுக்கு முன்பாக அது காணப்படுகிறது. சாலமோனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். சாலமோனுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் இதே பிரச்சனை தான். சாலமோனும் பாருங்கள் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினா கடைசி நாட்களில் அந்த ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை பார்த்திங்கன்னா வலிவி போக பண்ணினார்கள் என்று பார்க்குறோம். அவன் பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காண்டி ஆலயத்தை கட்டினா, ஜெபம் பண்ணினா, அவளை பலிகளை செலுத்தினா, ஆண்டவர் அந்த பலிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ விரும்புகிறத என்னிடத்தை கேளுன்னு சொல்லிட்டு அவன் கேட்காத, அதான் அவன் கேட்டது நானும் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா பெருகும் பொழுது அதாவது என்னென்னா அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் பாவமான காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈடுபடுகிறது. இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நல்ல நெருக்கத்தில், உபத்திரவத்தில், போராட்டத்தின் பாதை வழியாக கடந்து போகும் பொழுதெல்லாம் அவருடைய ஆவிக்குரியதான ஜீவியம் நன்றாக இருந்து கொண்டிருக்குது. ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது எல்லாம் பாருங்கள் கர்த்தரை நல்லா இறுக பிடித்து கொண்டிருக்காங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சி, நல்ல ஆண்டவரை ஆசீர்வதித்து, நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழோடும் இருக்கும் பொழுது, ஐஸ்வர்யம் அவர்களிடத்தில் பெருகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே டேன் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்காக வேண்டி வைராக்கியமாக இருந்தாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருந்தாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா கர்த்தரையே நம்பிக்கை கொண்டு இருந்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே திரும்புவதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா வேத வசனத்தை விட்டு எப்போ நம்ம வழி விலகுறோமோ அது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்திங்கன்னா கொண்டு போய் விடும். வசனத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா வசனத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா வசனத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் தான் அவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே
நான் நோக்கி பார்ப்பேன்னு. அதாவது ஐஸ்வர்யம் பெருகினது நிமித்தமாக அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அநேக ஸ்திரீகளை பார்த்தீங்கன்னா அவன் விவாகம் பண்ணினான் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள், ஐஸ்வர்யம் பெருக பெருக பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், அதாவது என்னென்னா அவங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் விட்டு வந்தாங்களோ அதை மறுபடியுமாக அதுக்கு திரும்புவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால தான் ஐஸ்வர்யம் விருத்தியானா உன் கண்ணை அதன் மேல் வைக்காதேன்னு. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட நீ ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யத்தை கொடுத்தீர், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நான் எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கெவ்வளோ நம்ம தாழ்த்தி இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதன் மேலே நம்ம கண்களை வைக்காமல் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மேலே நோக்கி தேவனையே நோக்கி நம்ம பார்த்து கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசமாக காணப்படும், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாக காணப்படும். அதே நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மேலே கண்ணை வைக்கும் பொழுது அது பார்த்திங்கன்னா உலகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும். உலக காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா துணிந்து ஈடுபட அது என்னென்னா நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா ஒரு துணிகரம் கொள்ளும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள், பெண்ணாசை உடையவனாக காணப்பட்ட அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா அதிக பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். 8:30 பாருங்கள். அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்ப பிறப்பான குமாரர் 70 பேர். அவருடைய கர்ப்ப பிறப்பான குமாரர் 70 பேர். பாருங்க, கிதியோனுக்கு ஏராளமான பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதேமாரி வேதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான பிள்ளைகள் இருந்தது பார்த்திங்கன்னா ஆகாப்பு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா இதேமாரி 70 பிள்ளைகள். ஆகாப்புக்கும் பார்த்திங்கன்னா 70 பிள்ளைகள். அவன் ஆகாப்பை குறித்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எலியா பார்த்திங்கன்னா ஆகாபை குறித்து சொன்னான். என்னென்னா, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையுமே ஆண்டவர் இது பண்ணுவார்னு. அதேமாரி ஒரு எகு என்றதான ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 70 பேரும் பார்த்திங்கன்னா ஆகாப்புக்குள்ளதான பிள்ளைகள் பார்த்திங்கன்னா மரித்தார்கள் என்று பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 10:1 வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஆகாப்புடைய காரியங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் நமக்கு கொடுத்ததான பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நாம் பரிசுத்தத்தோடு நாம் வளர்க்க வேண்டும். தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் என்னன்னா இப்படிப்பட்டதான ஒரு இணைப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால் என்னென்னா நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி அவர்களை பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ கண்டு சீஷர்களாக நம்ம மாற்றுகிறவராக தான் காணப்பட வேண்டுமே ஒழிய அதே நேரத்தில் உலகமாக அதை கொடுத்த 2 பிள்ளைகளுடைய பொறுப்பை கூட நம்ம தட்டி கழிச்சிட்டு அந்த பொறுப்பில் கூட நம்ம ஒரு உண்மை இல்லாமல் இருந்தோன்னா அதற்கு நம்ம தான் காரணமே ஒழிய பிள்ளைகள் கிடையாது. இன்றைக்கு அநேகர் பாருங்கள், சிறு வயதில் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில் விட்டு விடுகிறார்கள். பிறகு அது பெருசானதுக்கு பிற்பாடு அதை என்னென்னா கண்டிக்க முடியவில்லை. அது என்னென்னா எதுக்குது, அதற்காக வேண்டி மற்றவர்களை பார்த்திங்கன்னா சார்ந்து எதையாச்சும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நாம் பெற்றோர் தான் அதற்கு காரணம் என்பதை நன்றாக அறிய வேண்டும். எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, பெற்றிருக்கிறதான குழந்தைகளை எப்படி நடத்துகிறோம் என்பது தான் பார்த்திங்கன்னா முக்கியம். இவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த யோதாம் என்றதான ஒருவன் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறமைசாலியாக இருந்தான். அவன் தான் பார்த்திங்கன்னா தப்பு வைக்கப்பட்டான். மீது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லிலேயே பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்டு 69 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா இறந்தார்கள் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கிதியோனுடைய பாவம் பாருங்கள் எப்படியாக பார்த்திங்கன்னா அவனுடைய குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், யோதாம் என்றதான குமாரன் பார்த்திங்கன்னா ஓடி தப்பித்து கொண்டான். அவன் ஒருவன் தான் பார்த்திங்கன்னா புத்திசாலி, திறமைசாலி. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அநேக ஸ்திரீகள் இருந்ததோடு மட்டுமல்லாமல் இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மறுமனை ஆட்டியும் பார்த்திங்கன்னா இருந்தாள் என்று பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது என்னென்னா பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தி அவர்களை என்னென்னா சீசராக மாற்ற வேண்டும். வேதத்தில் பாருங்கள், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 6:1 ஜனங்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அதே அப்போஸ்தலர் 6:1 பார்த்திங்கன்னா சீஷர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா சீஷர்கள் பெருகினார்கள் என்று. அதாவது ஜனப்பெருக்கம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை சீஷர்களாக மாற்றி அந்த பெருக்கம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம் என்பதை
நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக கசப்பான அனுபவத்துக்குள்ளாக அவன் காணப்பட்டான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா திருப்தியற்ற வாழ்க்கையாக காணப்பட்டது. எப்போ பிரமாணத்தை மீறி யார் செயல்படுறாவோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியற்றதான வாழ்க்கையாக மாறும் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு பாருங்கள், இவனுக்கு ஒரு மறுமனை ஆட்டி இருந்தாங்க. நியாயாதிபதி 8:31 வாசிங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மறுமனை ஆட்டி இருந்தாங்க. சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனை ஆட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றா. அவனுக்கு அபிமெலக்கு என்று பெயரிட்டார்கள். பாருங்கள், இந்த அபிமெலக்கு என்பவன் தான் பார்த்திங்கன்னா இவர்களோடு அதாவது என்னென்னா கிதியோனுடைய மறுமனையாட்டியினுடைய பிள்ளை தான் பார்த்திங்கன்னா, அதை இன்னொரு விதத்தில் சொன்னோன்னா கிதியோனுடைய மகன் தான் அந்த அபிமெலக்கு. இவன் ஒருவன் தான் பார்த்திங்கன்னா அந்த 69 பேர்த்தையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணது என்று நம்ம நன்றாக அறியலாம். மொத்தத்தில் கிதியோனுக்கு பார்த்திங்கன்னா இவனையும் சேர்த்து 71 பேர். அன்பு தேவனுடைய பிள்ளை 71 பிள்ளைங்க இருந்தாலும் இந்த இவன் என்னென்னா மறுமனை ஆட்டி என்று சொல்லும்பொழுது அவளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. மறுமனை ஆட்டி என்று சொல்லும் பொழுது அவள் பார்த்திங்கன்னா அடிமையானவள். அந்த அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான அதாவது உரிமையோ எந்த விதமான அதிகாரமோ எதுவுமே பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இப்படிப்பட்டதான பிறப்பிலேயே மறுமனை ஆட்டியாக காணப்பட்டதான அவளை அவன் தெரிந்தெடுத்தது நிமித்தமாக, அவள் நிமித்தமாக பிறந்த அந்த அபிமெலக்கு நிமித்தமாக அவனுடைய குடும்பம் முழுவதுமாக பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையாக காணப்பட்டது. ஆண்டவருக்காக வேண்டி அநேக காரியங்களை செய்தவன் தான். ஆனால் அவனுடைய பின்மாற்றத்தை நிமித்தமாக அவனுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா அழிவுக்கு அவனுடைய குடும்பத்தின் அழிவுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த மறுமனை ஆட்டி தான். அவன் பார்த்திங்கன்னா அவளுக்கு எந்த விதமான அதாவது உரிமையும் கிடையாது, சிலாக்கியமும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அடிமையானவளுக்கு பார்த்திங்கன்னா கிதியோன் நியாயாதிபதியாக இருந்தபடியால் அதாவது என்னென்னா சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், அநேகர் பெரிய அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்கள கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னா துணிஞ்சு பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையும் செய்வாங்க. அதுமாதிரி இவன் தலைவனாகிய கிதியோனாக இருந்த நேரத்தில் ஒருவேளை இவ்வளோ எதுவும் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அந்த மறுமனை ஆட்டியை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கலாம். அவனுடைய அதிகாரத்தை நிமித்தமாக அது நிமித்தமாக வந்ததான வேணதான் பார்த்திங்கன்னா அவனுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவன் அந்த அபிமெலக்கு என்ன பண்ணான், அதாவது என்னென்னா அடுத்து ராஜ்யபாரத்தை வேறு யாருக்காச்சும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ஜனங்களிடத்தில் சீகேம் ஊர் மக்களிடத்தில் போய் பேசுகிறான். பேசி என்னென்னா அதாவது என்னென்னா நீங்கள் என்னென்னா தலைவனாக ஏற்படுத்துங்க இதுமாரின்னு சொல்லிவிட்டு இவங்களை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவன் பார்த்திங்கன்னா தலைவனாக அவனை ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய ராஜ்யபாரமும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் போய்விடுகிறது. இப்படி அநியாயமாலாம் ராஜ்யபாரத்தை பிடித்தவன் எப்படி அதாவது என்னென்னா கிதியோனுடைய தலைமுறையில் ஒன்றுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நிர்மூலமாகத்தக்கதான வகையில் தேவன் பார்த்திங்கன்னா அப்படியாக கிரியை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் கடைசியில் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாக அவன் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம் பார்த்திங்கன்னா கலாத்திய சபையை பார்த்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் முடிவில் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ இவ்வளவு புத்தியினரா என்று பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு வழி விலகி போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக தரிசனமாகவில்லையா? இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணினீங்க, நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா என்று கேட்குறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது என்னென்னா இந்த அபிமெலக்கு பாருங்கள், தேவன் பார்த்திங்க கடைசியில் ஒரு ஸ்திரியை கொண்டு இவன் 69 பேரை கொண்டான். ஆனால் ஒரு ஸ்திரியை கொண்டு பார்த்திங்கன்னா இந்த அபிமெலக்கை பார்த்திங்கன்னா தேவன் காலி பண்ணார். தேவன் பாருங்கள் யாரையுமே எந்த விதத்துலையும் அவன் ஒருவேளை மேன்மை பாராட்டிகிட்டு இருந்திருக்கலாம். அவன் பாருங்கள் அடுத்த அதிகாரம் 8ஆம் அதிகாரமோ அவன் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம்
அப்படியே அபிமெலேக்கு அப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் பாருங்க, அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபகாலின் குமாரன் யோதாபின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. பாருங்க, எருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் செய்ததான அந்த பொல்லாப்பை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் தலைமையிலேயே வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய கடைசியில் பாருங்க, அந்த அந்த ஒரு ஸ்திரீ ஒரு கல்லை போட்டு பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக காலி பண்ணான். எந்த கல்லுனால அவன் 70 பேரை காலி பண்ணான்னா அதே கல்லுனாலேயே பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு, அதுக்கு மேல் வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பொழுது ஒரு ஸ்திரீ பாருங்க, ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்கின் தலையின் மேல் போட்டா அது அவன் மண்டை உடைத்து. பாருங்க, நாணமுள்ள ஸ்திரீ கரெக்டாக செயல்பட்டா. ஆண்டவர் யாரை கொண்டுனாலும் எப்படின்னாலும் செய்வார். பாருங்க, அவனுடைய அந்த சாபத்தை பாருங்க காலி பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்திரீ அங்கே ஏற்படுத்தினா. அவன் இன்றைக்கும் பாருங்க அநேகர் அப்படி தான், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு பெருசாக மேன்மை பாராட்டுவேன். கடைசியில் ஒரு பலவீனனான ஒருத்தன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் அவன் சொல்லுவான், என்னால் முடியாத காரியமாக நான் அதை பார்த்துருவேன் இதை பார்த்துருவேன்னு. இப்படி தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, யாரை கொண்டுனாலும் தேவன் எந்த காரியத்தையுமே பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவார். அதேமாரி பாருங்கள், எலியா சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தில் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கீழே விழாதபடி தேவன் செஞ்சார். அதை வாசினா 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, பாருங்க, சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொன்று போட்டனே, நான் அவனை கொன்று போட்டேன். ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? இவர்களை எல்லாரையும் கொன்றவன் யார்? அதனால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன, பாருங்க, கர்த்தர் ஆகாபின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எலியாவை கொண்டு சொன்னதை அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் 70 பேரை பாருங்க இப்படி தான் சாவான்னு சொல்லிட்டு எலியாவை கொண்டு செய்தார். எலியா ஆனால் மறிச்சிட்டான். ஆனாலும் பார்த்துங்க, அவன் சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அதாவது நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஜெயத்தோடு காணப்பட வேண்டும். இதெல்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறது? நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா பாதியிலேயே காணப்படக்கூடாது. நம்முடைய ஓட்டம் பின்மாற்றத்தில் காணப்படக்கூடாது. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம் மாம்சத்தில் நாம் முடிவு பெற போகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்ம ஆவியில் ஆரம்பித்த நாம் ஆவியிலேயே முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த கால வேலையில் நாம் தேவனுடைய சமத்தை நம்ம ஒப்பொடுப்போம், நாம் எழுந்து நிற்போம். இந்த எருபகாலை, அதாவது கிதியோனை கொண்டு தேவன் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான கிதியோனை கொண்டு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினதான தேவன் கடைசியில் கிதியோனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகவும் பரிதாபமான நிலைமையில் பார்த்திங்கன்னா முடிந்தது என்று பார்க்கிறோம். இப்படி காரணம், அவன் பார்த்திங்கன்னா பொன்னாசை உடையவனாக காணப்பட்டான், பெண்ணாசை உடையவனாக காணப்பட்டான். அவனுக்குள்ளாக இருந்ததான அந்த விக்கிரகத்தின் ஆவி பாருங்கள், அவன் அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக அவனுக்குள்ளாக அந்த விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு மறுபடியுமாக எது தவறு என்பதென்று உணர்ந்து எதையெல்லாம் அழித்து போட்டானோ அதையே அவனை உருவாக்கி வைத்து விட்டு போய்விட்டான். எந்த இஸ்ரவேலர்கள் பின்மாற்றத்தில் போனவர்களை எல்லாம் திசை திருப்பி தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தானோ அதே இஸ்ரவேலர்கள் சோரம் போய் பின்மாற்றத்துக்கு போவதற்கு அவனே ஏதுவாக காணப்பட்டான். அவனுடைய நிலைமை பரிதாபமாக காணப்பட்டது. அவனுடைய ராஜ்யபாரம் 40 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணினாலும் அவன் பார்த்திங்கன்னா அவனுடைய முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமாக காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய,
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பொறுப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எல்லாம் பாருங்கள், எங்கேயாச்சும் விட்டு வளர்த்தலான்னு பார்க்குறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் உனக்கு கொடுத்துருக்காருன்னா வளர்ப்பதற்கு தேவையான பலனையும் தருவார். தயவுசெய்து சிலர், அதாவது ஒரு கூட்டத்தாக இருக்கிறாங்க, பைத்தமில் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், அங்கே அதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதுக்கு எல்லாம் உத்தரவாதி பைத்தமில் உள்ளவன் கிடையாது. நீங்கள் தான் பெற்றெடுத்தவர்கள் தான் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம். நீங்கள் எங்கேனாலும் விடலாம், எங்கேனாலும் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் பிள்ளைகள் நல்ல வழியில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலைன்னா அதற்கு உத்தரவாதம் நீங்கள் தான். ஆண்டவர் போய் அந்த பைத்தமில் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டார். அவனை பெற்றெடுத்தாங்க, அவங்க ஏதோ சில ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டித்து திருத்துகிற அளவுக்கு உரிமை உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. மற்றவர்கள் அவ்வளோ தூரம் கண்டித்து திருத்த முடியாது. அது இன்றைக்கி உள்ள நிலைமையில் நீ கண்டிக்காதன்றது தான். அரசாங்கமே சொல்லுவதே நீ கண்டிக்காத, எப்படியோ இருந்துட்டு போகிறான்னு. ஸ்கூல்லையே அந்த பிரச்சனை தான். நீ ஏன் கண்டிக்கிற? அவன் எப்படியோ போகிறான், நான் எப்படியோ நாசமாக போகிறான், நீ ஏன் அவனை ஏன் கண்டிக்கிற? அன்பு தேவனுடைய பிள்ளையே, திருப்தியற்ற குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ நீ வகைத்தடாத. உன்னுடைய ஜெபத்தை நிமித்தமாகவும் நீ தேவனிடத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்தை நிமித்தமாகவும் உன்னுடைய குடும்பத்தை உன்னால் ரட்சிக்க முடியும். நீ விரும்புகிற வண்ணமாக அவரை நீ ஆவிக்குள்ளாக கொண்டு வர முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட கடின இருதயம் உடையவர்களெல்லாம் உடைத்து அவர் கொண்டு வந்த தேவன். எந்த சூழ்நிலையிலும் அவர் எந்த விதத்தில் அவரால் கொண்டு வர முடியும். அதற்கு அவர் ரட்சிக்கப்படக்கூடாததுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடக்கூடாது. அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதுக்காக வேண்டி ரட்சிக்கப்படாத புருஷன் இவரை விட்டுட்டு வேற ஒருவரை பார்க்கலான்னா அது மிகவும் தவறான அனுபவம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக கர்த்தர்கண்டு மனப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து அவர் நேர்த்தியாக அதன் காலத்தை சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியா நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோதம் 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 சோர் தேவனுடைய சமுத்திரம் ஒப்போடுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே,
உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை தேவன் அறிவார். அந்த நிலைமையெல்லாம் அவர் மாற்றி போடுவார். அதுக்கு தேவையான புதிய கிருபையை ஒவ்வொரு நாள் நிரப்புவார். அதுக்காக வேண்டி நீங்கள் அதிலேருந்து வெளியே போகிறதுக்கு நீங்கள் வகை பார்க்காதீங்க. தேவனுடைய கரத்தில் ஒப்போடுங்க. சகல காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் பின்மாற்றத்தில் போய்விடக்கூடாது. ஆவிக்குரிய ஓட்டம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக போகக்கூடாது. நம்ம தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகாமல் கடைசி வரை நம்ம நிலைத்து நிற்போம். தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.